வணக்கம். ஹேம்ஸ் லாபியில் இன்றைக்கி இஞ்சி பூண்டு விழுது வீட்லேயே எப்படி அரைக்கிறது, அதை ஒரு 10 நாள் 15 நாள் வரைக்குமே அதை எப்படி ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுன்ற பற்றின ஒன்று ரெண்டு டிப்ஸ் எனக்கு தெரிஞ்சது நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் ஆல்ரெடி பூண்டு இஞ்சி ரெண்டுமே தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு கொஞ்சம் பெரிய பல்லு பூண்டாக எடுத்தோம் அப்படின்னா தோல் உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இஞ்சி அதே மாதிரி இஞ்சியில் நிறைய மண் இருக்கும். அதனால ஒரு ஆப்ஷன் நீங்கள் முதலையே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தோலை நீங்கள் ஸ்க்ராப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு தோலை நல்லா சீவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துணி போட்டு நல்லா தொடச்சி வச்சுக்கலாம். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையுமே நம்ம ரேண்டமாக கட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 1-2 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. நமக்கு மிக்சியில் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக இன்னொரு டிப் இஞ்சி இந்த மாதிரி நறுக்கும் போது அதில் நார் வராமல் ஃப்ரெஷ்ஷான இஞ்சியாக இருந்ததுன்னா அதோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். நமக்கு அரைச்சாலும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ நான் ரெண்டத்தையும் நறுக்கி வச்சுட்டேன். இப்போ தான் நான் மெஷர்மெண்ட் பார்க்க போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்போவுமே இஞ்சி பூண்டு ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட் இருந்ததுனா தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். பூண்டு அதிகமாக இருந்தால் பூண்டு ஃப்ளேவர் மட்டும் ஜாஸ்தி வரும். அதே மாதிரி இஞ்சி அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த இஞ்சியோட காரம் மட்டும் அதிகமாக இருக்கும். இப்போ இதை நான் மெஷர் பண்ணிக்கிறேன். எனக்கு இஞ்சி 2 கப் இருக்குது. அதே மாதிரி பூண்டும் 2 கப் இருக்குது. எல்லாத்தையும் ஒரே சமயத்தில் போட்டு மிக்சியில் அரைக்காதீங்க. அது 1-2 அரைப்பட்டுரும். அதனால பாதி மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். இது ஆப்ஷனல் தான். ஒரு 1/2 ஸ்பூன் நான் மிளகு எப்போவுமே நான் சேர்ப்பேன். மிளகுக்கு இந்த விஷத்தை முறிக்கிற தன்மை இருக்குது. அப்படி ஒருவேளை அந்த இஞ்சியோட அந்த வேர்லேயோ அந்த தோல்லையோ ஏதாவது ஒரு சில இது நம்ம வயிற்றுக்கு ஒத்துக்காத மாதிரி இருந்ததுன்னா கூட இந்த மிளகு சேர்க்கறதுனால அதை முறிச்சிடும். அதுக்கப்புறம் எண்ணெய், நீங்கள் குக்கிங் ஆயில் எது வேணால் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஆலிவ் ஆயில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போது தண்ணி சேர்க்காம தான் நம்ம அரைக்க போகிறோம். தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க என்ன ஆகும்னா மேலே ஒரு மாதிரி தண்ணி திரிஞ்சு வரும். தேவைப்பட்டால் இந்த மாதிரி ஸ்பூனில் 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்படி 1-2 அரைப்பட்டதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற இஞ்சி பூண்டையும் சேர்த்து நான் அரைச்சிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா சாஃப்டாக அரைச்சி வந்துருச்சு. 1-2 நம்ம கட் பண்ணதுனால அடியில் எந்த கட்டியும் இல்லை, எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிருச்சு. இது மாதிரி ஒரு கண்ணாடி பாத்திரம் எடுத்துக்கோங்க. காற்று போகாத மாதிரியும் உள்ளேருந்து வெளியில் லீக் ஆகாத மாதிரியும் நல்ல மூடுற ஒரு பாக்ஸாக எடுத்துக்கோங்க. ஈவன் நம்ம காஃபி பொடி வாங்குகிறோம்ல, ப்ரூ காஃபி, அந்த கண்ணாடி பாட்டில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு ஒரு 2 நாள் வெயிலில் காய வச்சுட்டு கூட நீங்கள் இந்த அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணுறதுனால என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஒன்று ஷெல்ஃப் லைஃப் 10லேருந்து 15 நாள் வரைக்கும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எனக்கு தேவைப்படும். ஸோ அது வரைக்குமே இது கெட்டு போகிறது இல்லை, கலர் சேஞ்ச் ஆகிறது இல்லை. பெரும்பாலும் இஞ்சி பூண்டு அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா பச்சை கலரில் மாறி போயிடும். அந்த மாதிரி இதில் ஆகிறது இல்லை. 3வது, ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக வாசமாக இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜை திறந்தாலே இஞ்சி பூண்டு ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளமும் வர்றதில்லை. அந்த ஃபஸ்ட்டு டே அரைச்சப்போ எவ்வளோ ஃப்ரெஷ்னஸ் இருக்கோ அது அந்த லாஸ்ட் டே தீர்ற வரைக்குமே அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்மெல் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதை தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு நல்ல டிப்ஸ் தெரியும், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுல வேறு ஏதாவது டிப்ஸ் தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.